பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரம் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்த தலைப்பு, கர்த்தர் தந்த வார்த்தை, உலகத்தில் உண்டான கேடு. இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம் தப்ப வேண்டும். அப்பதான் நித்திய காலமாக இருக்கிற கேடு, அதாவது மறுமையை பற்றி சொல்லும் பொழுது பரலோகத்தை நித்திய ஜீவன் என்றும் கேட்டுக்கு போகிற வழி விரிவும் விசாலமாக இருக்குது என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அது கேடு. நரகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது கேடு. கேட்டுக்கு போகிற வழி எழுதப்பட்டிருக்கு. நித்திய ஜீவன் என்று பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கேட்டுக்கு உரியவர்கள் அல்ல, நாம் நித்திய ஜீவனுக்கு உரியவர்கள். அதே போல் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள்லையும் கேட்டுக்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. நேற்று நம்ம பார்த்தோம், உசியா ராஜா மனமேட்டிமை ஆனதனால அவனுக்கு கேடு உண்டாயிற்று என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம், உலகத்தில் உண்டான கேடு. இந்த உலகத்தில் உண்டான கேடுன்னு சொல்கிறேன்ல, அந்த உலகத்தில் அந்த கேடு ஏன் உண்டாகுது, அதே போல் அந்த கேட்டுக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்ள முடியும். ஏன்னா கேட்டுக்கு நாம் தப்பித்து கொள்வதற்காகவே தேவன் நமக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார், வழிகாட்டுகிறார். நாம் அந்த கேட்டில் விழுந்து விடக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். இப்போ நான் இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம். இந்த வசனம்தான் ஆரம்பத்தில் முதலாவது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதைத்தான் செய்திக்கு நான் தலைப்பாகவே கொடுத்திருக்கிறேன். வாசிக்கிறேன் பாருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. எப்படி? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பின்னு போட்டிருக்கோம். அப்போ இச்சையினால இந்த உலகத்தில் என்ன உண்டாகுதுன்னா கேடு உண்டாகுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கேட்டுக்கு தப்ப வேண்டும். அதுவும் எங்கு உள்ள கேடு? இப்போ முதலாவது உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்புனாதான் மறுமை, மரித்த பின்பு ஒருவேளை நீங்கள் நரகம் என்கிற கேட்டுக்கு தப்ப முடியும். சரியா? இங்கேயே நீங்கள் கேட்டில் விழுந்து கிடந்தீங்க அப்படின்னா எப்படி மரித்த பின்பு நீங்கள் கேட்டுக்கு தப்பி நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? கொஞ்சம் யோசிங்க. அதை பற்றி தான் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அப்போ நான் மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கிறேன். இச்சையினால் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்பி. அழகான வார்த்தைங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்கு சமயம் அதிகமாகும். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். ஐயா, வாக்கு தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த வாக்கு தத்தங்கள் எதற்கு தெரியுமா? இச்சையினால் உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு தப்புவதற்கு. அப்போ அந்த கேடு எதனால் உலகத்தில் உண்டாகுதுன்னா மனுஷனுடைய இச்சையினால தான் உலகத்தில் நமக்கு கேடு உண்டாகுதான். அதனால தான் இச்சை பாவம், இச்சை வேண்டாம். பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இச்சிக்காதீங்கன்னு சொல்லுவார். ஆதி மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏவாள் அந்த மரத்தை பார்த்து அதனுடைய பழத்தை பார்த்து இச்சித்தாள்னு போட்டிருக்கோம். அந்த இச்சித்தது நிமித்தம் தான் இன்னைக்கு உலகத்துக்கே கேடு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு, அதற்கு தப்புறதுக்கு தான் நமக்கு வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டெய்லி வாக்கு தத்தங்களை பிரசங்கிக்கிற ஆட்கள் இருக்காங்க. டெய்லி பேசுகிறாங்க, இன்றைய வாக்கு தத்தம்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க. ஐயா, வாக்கு தத்தம் எதுக்கு தெரியுமா? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்புறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை வாங்குறதுக்கு வாக்கு தத்தம், இதை வாங்குறதுக்கு வாக்கு தத்தம், எனக்கு அது கிடைக்கிறதுக்கு வாக்கு தத்தம், அதுக்கு வாக்கு தத்தம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் சில வாக்கு தத்தங்களை பற்றி பைபிள் சொல்லுது. ஐயா, ஒன்று புரிந்து கொள்ளுங்க.
தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது உண்டு, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது உண்டு. புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவின்னு போட்டிருக்கு. பரலோகம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம், ரட்சிப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். ஆனால் நம்ம எதுக்கு வாக்குத்தத்தத்தை தேடுறோன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் வருவதற்கு, வேலை வாய்ப்புகள் வருவதற்கு, வேறு பல காரியங்களுக்காக வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு இல்லை வாக்குத்தத்தத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வாக்குத்தத்தம் உங்களுக்கு அருளப்பட்ட நோக்கம் இச்சையினால் உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு நீங்கள் தப்புவதற்கு தான் வாக்குத்தத்தம். இந்த கோணத்தில் வேதத்தை வாசிங்க. ஆண்டவரே, இச்சையினால் உண்டாகிற கேட்டுக்கு நான் தப்பி திவ்ய சுபாவத்துக்கு நான் பங்குள்ளவனாக மாறணும், பரலோகத்துக்கு பங்குள்ளவனாக மாறணும், இந்த உலகத்தில் தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாக நான் மாறணும், என்னுடைய சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரணும், எனக்குள்ள இச்சை வரக்கூடாது. நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன், பைபிள்லேருந்து ஒரு இதுக்கு ஒரு வசனத்தை ஆதாரமாக நான் எடுத்து இன்னொரு வசனத்தை எடுத்து ஆதாரமாக தர்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிற வார்த்தையை பாருங்களாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:9 வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும், மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பலவிதமான இச்சையில விழுவாங்களாம். யாரு? ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். அவங்க கேட்லையும் விழுறாங்க. அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன். எப்படி? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும். அப்போ மனுஷன் எப்போ கேட்டில் விழுறான்? ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்பி நீ இச்சித்து சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் போது நீ கேட்டில் விழுந்துருவா. நீ கேடுல விழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்பாதே. அதுக்கு கீழே போட்டிருக்கு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. இன்னைக்கு ஊழியக்காரங்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், சீக்கிரத்தில் பணக்காரன் ஆயிரணும், ஐஸ்வர்யவான் ஆயிரம்னு சொல்லி விரும்பி சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதான் அழகாக போட்டிருக்கு, சோதனை. அடுத்தது கண்ணி. எங்கே போய் மாட்டிக்கிறாங்க? கண்ணியில் போய் மாட்டிக்கிறாங்க. கண்ணியில் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும். எங்கே கேடு வருது? இங்கே என்ன வார்த்தை இருக்கு? கேடு. அப்போ உலகத்தில் உண்டான கேட்டுக்கு என்ன காரணம் தெரியுமா? இச்சை. பணத்தின் மீது இச்சை, பணக்காரனாகணுங்கிற எண்ணம், சீக்கிரத்தில் பணக்காரன் ஆயிரணும், அதை சம்பாதிச்சிடணும்னு சொல்லி அநியாயமான விதத்தில் வருமானத்தை தேடுவது, அநியாயமான விதத்தில் பொருள் சம்பாதிப்பது, பணத்தை இச்சித்து லஞ்சம் வாங்குறது, அநியாயமாக அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறது, சில பேர் அநியாய வட்டி விடுறது. ஏன்னா பணக்காரன் ஆகணும், சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும். ஐயா, பைபிள் சொல்லுது, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அது மாத்திரமல்ல, அநியாயமான சம்பாத்தியம் சாவை தேடுறவங்க விடுகிற சுவாசம் போல் இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. நீதிமொழி 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் நீங்கள் 9-10 படிச்சிங்கன்னா தெளிவாக போட்டிருக்கு. அதை இச்சித்து அது உன்னை இச்சிக்க வைக்குமா? இப்படி பலவிதமான இச்சைகளில் விழுறாங்களாம். 1-2 இச்சை இல்லை, பல விதத்தில் இச்சை வருது. எதுக்காக? ஐஸ்வர்யவான் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரத்தில் பணக்காரனாகணும்னு சொல்லி தவறான காரியங்களில் விழுகிறார்கள், இச்சைகளில் விழுகிறார்கள். ஏன்னா இச்சையினால உலகத்தில் கேடு உண்டாகும். அப்போ உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்பணும் அப்படின்னா அருமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வேத வசனத்தின்படி வாழுவோம். தேவன் அதுக்கு தான் நமக்கு கிருபை கொடுக்குறாரு. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்படுங்க. பரிசுத்தாவினர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சரியா? உங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சையும் நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கேடே வராது. இச்சை வந்தால் தான் அங்கே கேடு வருது. இன்னைக்கு பொருட்கள் மேலே இச்சை, மனுஷன் மேலே இச்சை, பணத்தின் மீது இச்சை, இப்படி இச்சை தான் உங்கள் கேட்டுக்கு காரணம். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் கேடு வர்றதுக்கு என்ன காரணம்? பலவிதமான இச்சைகள். பலவிதமான இச்சைகள் இன்னைக்கு மனுஷனுக்குள்ளே இருக்கிறதுனால தான், மனுஷன் அந்த இச்சைக்கு இடம் கொடுக்கறதுனால தான்
பைபிள் சொல்லுது உலகத்தில் உண்டான கேடுன்னு சொல்லி. உலகத்தில் உங்களுக்கு கேடு உண்டாவதற்கு காரணம் பல விதமான காரியங்களை இச்சிப்பதே காரியம். நம்மளை யோசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். God bless you.